முதல்வர் வந்து அவ்வளவு போல்டா இல்ல, அவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இல்ல. கலைஞர் மாதிரி முதலமைச்சர் இல்ல. இந்துத்துவாவை காட்டிலும் தமிழ் தேசியத்தை பார்த்து திராவிடர்கள் அஞ்சுறாங்களோ அப்படின்னு ஒரு திராவிட இயக்கங்கள் அஞ்சுதோ அப்படின்னு ஒரு ஐயம். நாங்க இந்துத்துவாவை பார்த்து நாங்க பயப்படல. சொல்ற எல்லா விஷயத்தையும் பேசினது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள். ஆனா எந்த இடத்திலும் அவருடைய பெயரை நீங்க குறிப்பிட உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் புதிய நம்பிக்கை, அண்ணாமலை, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இடைச்செருகல், ஒரு இடையூறு, எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவைப்படாத ஒரு தொங்கு சரி, சீமான், தரம் கெட்டவர் என்பதை விட உரம் கெட்டவர், நடிகர் விஜய், 1 கோடி மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவர், நரேந்திர மோடி, பித்தார கள்ளன், விளம்பர பிரியன், இந்தியாவினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கியவர், ராகுல் காந்தி. இந்திய துணைக்கண்டத்தில் எந்த தலைவர்களும் இப்படி உழைத்ததில்லை என்கிற அளவுக்கு தேசிய அளவில் ஒரு யாத்திரை நடத்துகிறார். பழங்குடி மக்களை திட்டமிட்டு கொச்சைப்படுகிறது பிஜேபி ஆட்சி. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு அவருக்கு அழைப்பில்லை. பெரியாரின் பெயரை உச்சரிக்க யோக்கியதை இல்லாத சில புறம்போக்கு செயல்கள், பொறுப்பில்லாத போக்கிரிகள் தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திராவிட இயக்கம் என்கிற ஆகாயத்தை அழுக்காக்க முயற்சிக்கிறார். மணிப்பூர்ல பிறந்த இடத்தையும் கறந்த இடத்தையும் காட்டிக்கொண்டு 2 கும்கி இனத்து பெண்களை நிர்வாணமாக்கி எல்லோரும் பார்க்கும்படியாக 1000 மெகதி வகுப்பை சார்ந்தவர்கள் அவர்களை ஊர்வலமாக அழைத்து வந்து காட்டுக்கு சென்று வன்புணர்வு செய்தார். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு, அதற்கு ஆவி துறப்பம் என்று கருதிய தொண்டர்கள் எந்த எவனிடத்திலோ நீ பெற்றுக்கொண்ட பிச்சை காசுக்காக நித்தமும் குறைத்து கொண்டிருக்கிற ஒரு ஓநாய் தான் தமிழ் தேசியவாதிகள். தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் செய்திகள் குறித்தும் தேசிய அளவில் நிகழும் அரசியல் மாற்றங்கள் குறித்தும் சர்வதேச சம்பவங்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்கார்டு வாய்ஸுடன் இணைந்திருங்கள். அக்கார்டு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நாம யார் கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகி, கழகத்தினுடைய பேச்சாளராகவும் இருக்கிறார். பல ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த அரசியல் தலைவர் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுடன் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. எனக்கு இந்த அக்கார்டு பேரில் ஒரு வாய்ஸ் களம் ஒன்று தொடங்கி இருப்பது அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி. அக்கார்டு ரெக்கார்டு படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒரு ஊடகத்தின் தாக்கம் நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் அறத்திற்காகவும் நியாயத்திற்காகவும் அக்கார்டு தன்னுடைய கடமைகளை வருகிற காலத்தில் செய்யும் என்று நம்புகிறேன். அக்கார்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுக்கு என்னுடைய ஒரு ஒரு கேள்வி என்னன்னா, ரொம்ப நாளாக உங்களை நாங்கள் பார்க்கல, உங்களுக்கு உடல்நல குறைவு அந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருந்தது, நீங்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். ஏன்னா உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு கணீர் குரல், அதில் நாங்கள் பள்ளி பருவங்கள்லேருந்து பார்த்து வந்திருக்கோம். சமீப காலமாக உங்களுடைய குரல்களை எங்களால் கேட்பது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதாயிடுச்சு. அதுவும் குறிப்பாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச தொடங்கியது மூலம் அரசியல் பேச்சுகள் கேட்க முடியுது, இலக்கிய பேச்சுகள்லாம் அவ்வளோவா கேட்க முடியறதில்லை. அந்த மாதிரியான இலக்கிய பேச்சும் போறீங்க. கடந்த 11ஆம் தேதி கரம்பக்குடியில் விஜய ரகுநாதர் அவர் மறைந்து 4 நூற்றாண்டு காலம் ஆகிறது. அவருடைய நினைவு நாளுக்கு மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்ற தலைப்பில் இலக்கிய பொழிவாற்றினேன். அதில் கிடைக்கிற வாய்ப்பை நான் விடுபடுறதில்லை. நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நீங்கள் தொடங்குறதுனால நான் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற அரசியல் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. பல்வேறு கட்சிகளுடைய, இன்னும் சொல்லப்போனால் திமுக சார்பில் வந்து வேட்பாளர்களுக்கான விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. அதிமுக சார்பிலையும் அதற்கான அறிவிப்புகள்லாம் வந்துருச்சு. நாடாளுமன்ற தேர்தல் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் சொல்லி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறது, வாக்கு கேட்க போகிறது மக்கள்கிட்ட? இல்லை, இப்போ கடந்த 16, 17, 18 உரிமை குரல் ஸ்டாலின் பொதுக்கூட்டங்கள் அப்படின்னு 40 தொகுதிகளிலும் 40 கூட்டங்கள் நடத்தினார்கள்.
ஒரு பாசிச சக்திகளை வீழ்த்தவும், மாநிலத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கவும், அதையும் தாண்டி இந்தியாவினுடைய கோபுர பெருமையை நிலைநிறுத்தவும், காலத்தாலும் காயத்தாலும் சபிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதியை பெற்றுத்தரவும், எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான ஒரு இந்தியாவை படைப்பதற்கு இந்தியா கூட்டணி திட்டம் வைத்திருக்கிறது. அதற்கு முகம் தந்தவர் என்ற நிலையில் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் இந்தியாவினுடைய அரசியலை அவர்தான் இயக்கி கொண்டிருக்கிறார். அதற்கான தேவையும் வந்துவிட்டது. ஆகவே திமுகவின் தேவை தமிழ்நாட்டோடு நின்றுவிடவில்லை. அதனுடைய உரிமை முழக்கம் இந்தியா முழுவதும் கேட்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அரசியல் பார்வையாளர்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறது. அந்த கடமையை இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலின் போது பல வாக்குறுதிகளை திமுக கொடுத்திருக்கு. ஆனால் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் பொய் வாக்குறுதிகள் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. பாஜக தரப்புல இருந்து இவங்க எல்லாமே எந்த விஷயங்களையும் இவங்க தேர்தலில் சொன்னதை இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் சொன்னதே திமுக செய்யலை. எந்த அடிப்படையில் இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை போய் சந்திச்சு வாக்கு கேட்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி என்ன திட்டங்கள்லாம் சொல்லியிருக்கு, என்னெல்லாம் சாதிச்சு காட்டியிருக்கீங்க? சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ஸ்டாலின் நிறைவேற்றுவதாக சொன்ன வாக்குறுதிகள் ஒரு 85% நிறைவேற்றப்பட்டது. மிச்சம் முழுவதும் நிறைவேற்றப்படுவதற்கு தடையாக இருப்பது நிதி நெருக்கடி தான். ஒரு பேரிடர் டிசம்பர் 3-4 பெரு வெள்ளம், காயல்பட்டினத்தில் 90 சென்டிமீட்டர் மழை, வானம் அறுந்து கீழே விழுந்தது மாதிரி வாழ தகுதியற்ற நகரமாக சென்னை ஆகிவிடுமோ என்று கவலைப்படுவது மாதிரி ஒரு மழை பொழிந்ததற்கு பிறகும் அண்ணன் ஸ்டாலின் அமைச்சர்களை முடுக்கிவிட்டு எல்லா இடங்களிலும் நிவாரணப் பணிகளை முறையாக மேற்கொண்டார். எங்களுக்கு உதவுங்கள் என்று ஒன்றிய அரசிடம் கேட்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட வந்தார். பார்வையிட்டு சென்றார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார். பார்வையிட்டு விட்டு போய்விட்டார். ஒன்றிய அரசின் சார்பில் குழு வந்தது. அது பார்வையிட்டு விட்டு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக திமுக அரசு நிவாரணப் பணிகளை முறையாகவும் சிறப்பாகவும் மேற்கொண்டிருக்கிறது என்று சான்றிதழ் தந்துட்டு போயிட்டாங்க. டிசம்பர் திங்கள் 19 முதலமைச்சர் டெல்லி சென்ற பொழுது நாடாளும் பிரதமரை சந்தித்து எங்களுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டுவிட்டு வந்தார். அதற்கு பிறகு நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு எல்லா அதிகாரங்களையும் வைத்து இந்தியாவை ஆட்டி படைக்க நினைக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த நிதியை விடுவித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை நாங்கள் மீட்க முடியும் என்று கவலையோடு சொன்னதற்கு பிறகு டிசம்பர் 27க்குள் நிதியை ரிலீவ் செய்து விடுகிறோம், விடுவித்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் பேட்டி கேட்கிற இந்த நிமிடம் வரைக்கும் வரல. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்து விரைவுப் பணிகளை முடுக்கிவிட்டு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நெல்லையில் முற்றுகையிட்டு 10 நாட்கள் அவர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் 10 அமைச்சர்கள் நெல்லையில் முற்றுகையிட்டார்கள். இப்படி நிவாரணப் பணிகளை முறையாக மேற்கொண்டோம். ஆனால் தமிழக அரசுக்கு பேரிடர் கால நிதியை ஒரு பைசா இதுவரைக்கும் தரல. அதைப்போல ₹1 நம்ம கொடுத்தா ஒன்றிய அரசு நமக்கு 29 பைசா தான் தருகிறது. குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும்
மத்திய பிரதேசத்திற்கும் காட்டுகிற பரிவும் கருணையும் தமிழகத்திற்கு காட்ட ஒன்றிய அரசு மறுக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் என்று வருகிற பொழுது இதைத்தான் நாங்கள் பேசு பொருளாக்குவோம். அதனால கட்சிகளை உடைக்கிறார்கள். ஒரு இந்தியா கூட்டணிக்கு அகரம் எழுதிய நிதிஷ்குமாரை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். மிக குறைந்த விலைக்கே அவரை வாங்கியிருக்கிறார்கள். மாநில கட்சிகளை உடைத்து அங்கே ஊடுருவி அந்த கட்சிகள் இருக்கிற இடத்தை தான் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வெறியோடு அலைகிற பிஜேபி அதிமுகவை குறிவித்து அது இன்றைக்கு 4 துண்டுகளாக நொறுங்கி கிடக்கிறது. அதனால ஒன்றிய அரசை எதிர்ப்பதில் அதிமுகவின் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை என்று எதிரிலே நிற்கிற எடப்பாடி பழனிசாமியை பார்த்து மிகுந்த பெருந்தன்மையோடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அழைப்பு விடுத்த நாகரிகம் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. ஆகவே பிஜேபி வரக்கூடாது, அந்த இடத்தை அதிமுக இட்டு நிரப்புமானால் தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்கம் காப்பாற்றப்படும் என்கிற கவலையும் கரிசனமும் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் இருக்கிறது. அதை நோக்கி முதலமைச்சர் ஒவ்வொரு அடியையும் அளந்து எடுத்து வைக்கிறார். எல்லா இடங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் திமுகவின் கூட்டங்களுக்கு திரளுகிறார்கள். மார்ச் திங்கள் 1ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரம் சூடு பிடித்துவிடும். முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டினுடைய 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் குன்றாத ஆர்வத்தோடும் குறையாத ஆவேசத்தோடும் நிகழ்ச்சிகளை கழகத் தோழர்கள் ஏற்பாடு செய்வார்கள். சொற்பொழிவாளர்கள் சுற்றி வருவார்கள். அதனால் அந்த பாசிசம் என்கிற அந்த வல்லிருட்டை வெட்டி சாய்ப்பதற்கு திமுக தொண்டனே ஆயுதமாக உருமாறுகிற அதிசயங்கள் எல்லாம் இனி நடக்கும். நீங்க பேசுற பேச்சில் எடப்பாடி அவர்களை பெருந்தன்மையோடு சட்டமன்றத்திலேயே அழைத்திருக்கிறார் அப்படின்னு உங்கள் தரப்புல இருந்து நீங்க அதை வந்து ஒரு பெருந்தன்மை அப்படிங்கிற வார்த்தையாக பாக்குறீங்க முதலமைச்சர் நடந்து கொள்கிறாருன்னு. அதே மாதிரி பேசுறப்ப வந்து வெள்ள பாதிப்புகளை பார்ப்பதற்காக ஐஏஎஸ் அதிகாரி சிவதாஸ் மீனா அவர்கள்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு தரப்புல சில ஊடகவியலாளர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த பெருந்தன்மை அப்படிங்கிறத முதல்வர் வந்து அவ்வளவு போல்டா இல்லை, அவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இல்லை, அமைச்சர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் போறாங்க இன்னைக்கு பல விஷயங்களுக்கு, முதல்வர் வந்து கலைஞர் மாதிரி இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கலைஞர் மாதிரி முதலமைச்சர் இல்லை. கலைஞர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டி உள்ள தலைவர். அண்ணன் ஸ்டாலின் அதை தாண்டியும் உயரமாக என் கண்ணுக்கு தெரிகிறார். ஒரு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பொறுப்பில் இருக்கிற RN ரவி அத்துமீறுகிறார், ஆக்கிரமிப்பு செய்கிறார், சனாதன மனு தர்மத்திற்கு சங் பரிவார் சக்திகளுக்கு பல்லக்கு தூக்குகிறார். ஆளுநர் பொறுப்பில் இருந்து கொண்டே இந்த அயோக்கியத்தனத்தை செய்வதற்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல், கூச்சம் கூட இல்லாமல் வெளிப்படையாக செய்கிறார். அண்ணன் ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு இல்லாத எதிரிகளெல்லாம் அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் ஒரு அரசினுடைய அறிக்கை அரசு எழுதி கொடுத்ததைத்தான் படிக்க வேண்டும். அதையே படிக்க மறுத்து வெளிநடப்பு செய்கிறார். அண்ணன் ஸ்டாலின் நிலை குறையவில்லை. நித்தியத்தை வெட்டி சாய்க்க நினைக்கின்ற இந்த சண்டாளத்தனத்தை எதிர்கொள்ள தயார் என்ற அறைகோல் விட்டு சட்டமன்றத்திலே பேசினார். அதனால அண்ணன் ஸ்டாலின் செயல் 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 என்று சிந்திக்கிறவர். ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். நாட்டு மக்கள் பற்றியில் உங்களுக்கு ஒரு குறிப்பு வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசால் நேரடியாக பலன் பெற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் 2,88,00,000 பேர். இந்த 2,88,00,000 பேரும் திமுகவுக்கு வாக்களித்தால் வேறு கட்சி ஜெயிக்காது என்பதை விட டெபாசிட் இழந்துவிடும்.
1,15,00,000 பேருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்கிறார். 1,70,00,000 மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுக்கிறார். முதலீட்டை ஈர்ப்பதில் முந்தி நின்ற குஜராத்தை குப்புற தள்ளிவிட்டு முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முதலிடம் என்று நிரூபித்திருக்கிறார். 6,25,000 கோடி ரூபாய் நந்தம்பாக்கம் முதலீட்டாளர்கள் மகாநாட்டில் தமிழ்நாட்டுக்கு பெற்றுத் தருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். ஒரு உடல் நலிவும் சோர்வும் அவருக்கு இருந்தாலும், பணிச்சுமை இருந்தாலும், பாராளுமன்ற தேர்தல் வருகிற நேரத்தில் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸ்பெயினுக்கு பறந்து சென்று முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருகிறார். ஆகவே சாதனை வெளிச்சம் எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பித்து விட்டது, படர ஆரம்பித்து விட்டது. இந்த வெளிச்சத்தில் இந்த ஆபத்தான சக்திகள் எதுவும் செய்ய முடியாது. திமுக ஒரு பட்டத்து யானையாக பவனி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவருடைய உடல்நல குறைவு குறித்து பேசினதுனால சொல்கிறேன். பல ஊடகங்களில், செய்தித்தாள்களில் வந்து விரைவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆவார் அப்படின்னு ஸ்பெயின் போனப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது நிறைய நிகழ்ச்சிகளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதே ஒரு குற்றச்சாட்டாகத்தான் தொடர்ந்து இங்கே வைக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னன்னா, வாரிசு அரசியல், காலமாக வாரிசு தான் வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தான் வைக்கப்படுகிறது. இது ஒரு பலவீனமாக திமுகவுக்கு அமையாதா? இல்லை, அவர் வந்து பக்குவப்பட்ட ஒரு பண்பட்டவராக உதயநிதி காட்சி தருகிறார். ஒரு 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் கொள்கை சார்ந்த பயிற்சி பட்டறைகள் 250 பயிற்சி பட்டறைகளை தம்பி உதயநிதி ஸ்டாலின் நடத்தினார். நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கருப்பு சிகப்பு கொடியை கால்சட்டை பருவத்தில் ஏந்தி கடமையாற்றியவர்களுக்கு, களம் கண்ட இயக்கத்தினுடைய மூத்த தொண்டர்களுக்கு பொற்களி என்று சொல்லி நிதி கொடுத்து அவர்கள் பசிக்கு சோறாகிறார், அவர்கள் தாகத்திற்கு தண்ணீராக மாறுகிறார் உதயநிதி ஸ்டாலின். நேற்றைக்கு கூட சிவகங்கை மாவட்டத்தில் 20,000 ரூபாய் நிதி கொடுத்தாங்க 1600 பேருக்கு. அதை தாண்டி சனாதன ஒழிப்பு மகாநாட்டை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்திய பொழுது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றவர் பேசியதற்காக அவருடைய தலைக்கு விலை வைத்தார்கள். நிலை குலையவில்லை. இதை பற்றி நான் கவலைப்படவில்லை. காலம் காலமாக திராவிட இயக்கத்தின் முழக்கமாக இருப்பதை நான் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறேன். அதை தொடர்ந்து செய்வேன், விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுகிற துணிச்சல் என் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்பது விளையாட்டல்ல என்று கருதுகிற வகையில் தமிழ்நாட்டை இன்றைக்கு விளையாட்டின் தலைநகரமாக மாற்றியிருக்கிறார். கேலோ விளையாட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்கு நாடாளும் பிரதமரை நேரில் சென்று அழைத்து கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி பல்லாயிரம் பேர் அதில் பங்களிக்கிற வாய்ப்பை இன்றைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார். உறங்காமல் கடமையாற்றுகிறார், உற்சாகத்தோடு பணியாற்றுகிறார். தலைவர் அண்ணன் ஸ்டாலின் சுமையை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் உதயநிதி ஸ்டாலின் என்பது ஒரு நம்பிக்கை. அவர் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரித்து தருகிற ஒரு காவியம். அந்த வகையில் அவர் நிராகரிப்பதற்கு சில பேர் சிந்திக்கலாம். நிராகரிக்க முடியாத உயரத்தில் தம்பி உதயநிதி ஸ்டாலின் உந்தி எழுந்து வருகிறார். நிராகரிக்க முடியாத இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முந்தி வருகிறார்னு சொல்கிறீங்க. அவருடைய பேச்சும் தைரியமாக இருக்கிறது அரசியல் கருத்துக்களில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னா என்னென்னா, சட்டமன்ற தேர்தலின் போது அவருடைய வாக்குறுதி தான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு அதை வந்து நாங்கள் கட்டாயம் ஒழிப்போம், அதனுடைய ரகசியம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார்.
இப்போ அடுத்த தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இன்னும் அந்த ரகசியத்தை அவர் சொல்லல அதற்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பல அதற்கான மேடைகள்ல கேட்கிறார். அதற்கான தொடர்ந்து போராடுகிறார். குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் சட்டமன்ற தீர்மானத்திற்கு கையெழுத்திடுவதற்கு ஆளுநர் மறுக்கிறார். குடியரசுத் தலைவர் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும்னு கோரிக்கை வச்சாச்சு. இனி ஒன்று என்னன்னா, 10 லட்சம் மக்கள்கிட்ட நீட்டுக்கு எதிராக கையெழுத்து வாங்கி அண்ணன் வைகோ முதலமைச்சர்கிட்ட தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். 50 லட்சம் கையெழுத்து வாங்குவேன் நீட்டுக்கு எதிராக, நீட்டு விலக்கு அது எங்கள் இலக்கு என்ற முகவரியோடு புறப்பட்டு 95 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறார். இது சமூக நீதிக்கு வைக்கப்படுகிற வேட்டு என்பதை விட ஆண்டாண்டு காலம் ஆண்டவன் பேரால் அழுத்தப்பட்ட மக்களுக்கு போடப்பட்டிருக்கிற விலங்கு. கல்வி உரிமையில் கை வைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுத்திருக்கிறார். அவர் சேலத்தில் முன்னின்று நடத்திய மகாநாட்டை கூட உரிமை மீட்பு மகாநாடு என்ற பெயரில் தான் நடத்தினார். ஆனால் நீட்டை விலக்குவதற்கு அவர் இன்றைக்கு எடுத்திருக்கிற முயற்சி இந்திய அரசியலில் அவரை பேச வைத்திருக்கிறது. தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ராஜஸ்தானிலும் இந்த அநியாயம் அரங்கேறுகிறது. அதனால நீட்டை விலக்குவதற்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிகாரம் நம்முடைய கையில் இல்லை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் இறங்க மறுக்கிறார்கள். இறங்கவும் மறுக்கிற அந்த அரக்கர்களை இறக்குவது தான் இனி வருகிற வேலை. பேசுகிறப்போ சமூக நீதி பற்றியும் நீங்கள் அப்படியே பேசியிருந்தீங்க. திராவிட இயக்கம் அப்படின்னு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னால் சமூக நீதிங்கிறதான் ஒரு பெரிய கொள்கையாக இருக்கிறது. சட்டமன்றத்தில் கூட சமீபத்தில் பேசுகிறப்ப முதன்மையான ஒரு கொள்கையாக தான் வச்சுருக்காங்க, சமூக நீதியை நிலைநாட்டுவதுதான் சொல்லி. ஆனால் ஒரு பக்கம் என்னென்னா, வேங்கை வயலினுடைய அந்த விஷயங்கள், அந்த மலம் கலந்தவர்கள் குடிநீரில் யாருன்னு இன்னமும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது. ஒரு பக்கம் நம்ம சமூக நீதினு பேசினாலும் அதற்கான செயல்பாடுகள் ஏதோ சுணக்கம் இருக்கோ அப்படின்னு தோணலையா? அப்படி இல்லை. அது காவல்துறையின் கையில் இருக்கிற கொடுக்கப்பட்ட கடமை. இன்னைக்கு மரபணு சோதனை நடத்தி முடித்து விட்டார்கள். இதில் திடுத்திப்பென்று புகுந்து அரசாங்கம் யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. இது ஒரு சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது வேறு பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து விட்டுவிடும். அதனால் குற்றவாளிகளை சரியாக அடையாளம் கண்டு உரிய நேரத்தில் தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் சத்தம் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை விரைவில் அதை செய்து முடிப்பாங்க. சட்டம் ஒழுங்கு, காவல்துறை முதலமைச்சருடைய கரங்களில் இருக்குது. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் மீதான அரிவாள் வெட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகியினுடைய கொலை அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்னு நம்ம பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள் அப்படிங்கிறது கடந்த ஆட்சியில் எப்படி இருந்ததோ அந்த சதவீதம் இன்னமும் குறையாமல் அப்படியே தான் இருக்குது. அதை குறைப்பதற்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்பட்டதாக தெரியல அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, கடந்த ஆட்சியில் இருந்த நிலைமையை விட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தமிழகத்தினுடைய நிலைமை இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிற ஆட்சி இந்த ஆட்சி. இதில் இன்னார் இனியார் என்று திமுக அணுகுவதில்லை. ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிற பொழுதே ஒரு அம்மா உணவகத்தில் இருந்த அம்மாவினுடைய புகைப்படத்தை எடுத்து வீசுகிறான் ஒரு திமுக தொண்டன். அவனை கட்சி விட்டு நீக்கியது மட்டுமல்ல, அவன் மீது வழக்கு பதிவு செய்த ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே திமுகவை சார்ந்தவர்கள் சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் என்றால் தயவு தாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் நடைபெறுகிற படுகொலை தனிப்பட்ட விரோதத்தாலும் குரோதத்தாலும் வருவது.
இது சமூகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இப்போ ஊடகங்களினுடைய வெளிச்சம் அங்கே விழுவதால் அது பெரிதாக நம் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் அப்படி அசம்பாவிதத்தை அரங்கேற்றுவதற்கு சில ஆபத்தான சக்திகள் திட்டமிடுகிறார்கள். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், கலைஞர் பிறந்த திருவாரூரில், அவர் தவழ்ந்த திருவாரூரில், அவர் தாலாட்டு கேட்ட திருவாரூரில், அவர் கனவு கண்ட திருவாரூரில், அவர் களமாடிய திருவாரூரில், அவர் கல்யாணம் செய்து கொண்ட திருவாரூரில், அவர் முடிசூட்டப்பட்ட திருவாரூரில், தெற்கு வீதியில் கலைஞருடைய பெயர் வைக்க வேண்டும் என்று திருவாரூர் நகர்மன்றம் தீர்மானம் கொண்டு வருகிறது. அதை நடைமுறைப்படுத்தி விடுவார்கள் என்று தெரிந்தவுடனே மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்துக்கு பெயர் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்தை மோடி ஸ்டேடியம் என்று மாற்றிய அநியாயக்காரர்கள் கலைஞர் பெயரை தெற்கு வீதிக்கு வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிறோம் என்று அறிவித்து ஒரு பொதுக்கூட்டம் போய்விட்டு விடைபெற்று சென்ற கலைஞரின் மீது ஆபாசமாக பேசினார்கள். அண்ணன் ஸ்டாலின் நினைத்திருந்தால் அந்த நிமிடத்தில் அவர்களை கைது செய்திருக்க முடியும். இவர்கள் அசம்பாவிதம் விளைவிக்கத்தான் திட்டமிடுகிறார்கள் என்று கருதி தன்னுடைய தந்தையின் பெயர் வைக்கிற அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டாம் என்று திருவாரூர் நகரமன்றத்திற்கு அவர் அறிவுறுத்தினார். எங்க பார்க்க முடியும் நீங்க? திருவாவடுதுறை ஆதிநகர்த்தர் அவர் பல்லக்கில் பயணிப்பதற்கு எத்தனிக்கிறார். இதெல்லாம் காலாவதியான நடைமுறைகள். மனிதனை மனிதன் தூக்குவதும் மனிதனை மனிதன் சுமப்பதும் அநாகரிகத்தினுடைய எச்சமும் நிச்சமுமாகும். அங்க மனித உரிமை போராளிகள் திருவாடுதுறையில் முற்றுகையிட்டு அந்த ஆதிநகரத்தரை கண்டித்து போராட்டம் நடத்துகிறார்கள். அதே ஆதிநகரத்தரை எங்கே ஊர் மேயலாம் என்று கருதி கொண்டிருக்கின்ற ஆளுநர் போய் சந்திக்கிறார். ஆதீனங்கள் முதலமைச்சரை வந்து சந்திக்கிறார்கள். அதை நீங்கள் தடுக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் பெருந்தன்மையாக, டிப்ளமேட்டாக, இந்த வருடம் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு இதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறார். அது மாதிரி பழங்குடி மக்களை திட்டமிட்டு கொச்சைப்படுத்துகிறது பிஜேபி ஆட்சி. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு அவருக்கு அழைப்பில்லை. ராமர் பிராண பிரதிஷ்டைனா நோடி, அதற்கு அவங்களுக்கு அழைப்பில்லை. மணிப்பூரில் பிறந்த இடத்தையும் கறந்த இடத்தையும் காட்டிக்கொண்டு 2 கும்கி இனத்து பெண்களை நிர்வாணமாக்கி எல்லோரும் பார்க்கும்படியாக 1000 மெகதி வகுப்பை சார்ந்தவர்கள் அவர்களை ஊர்வலமாக அழைத்து வந்து காட்டுக்கு சென்று வன்புணர்வு செய்தார்கள். அந்த இருவரில் ஒரு பெண் 40 வயது நிரம்பியவர், கார்கில் போரில் இந்த தேசத்தினுடைய மானத்தை காப்பாற்ற போராடிய இராணுவ வீரனுடைய மனைவி. இதுதான் இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலைமை. ஆனால் இன்னைக்கு பழங்குடி இன மக்களை பாதுகாப்பதற்கென்றே இந்தியாவில் ஒரு அரசு இருக்குன்னா அதான் ஸ்டாலின் அரசு. ஆளுநர் அளித்த விருந்தில் கூட போகாமல் ஒரு நரிக்குறவர் வீட்டு பெண் தந்த விருந்தில் போய் கலந்து கொண்டு உணவு சாப்பிட்டார். இப்படி சாதியற்ற ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட ஒரு சமதர்ம பூச்சொரிய முதலமைச்சர் ஒவ்வொரு பூவாக எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு யாரும் களங்கம் கற்பிக்க முடியாது. நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டே வரப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பெருந்தன்மை அப்படிங்கிற ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மைன்னு பயன்படுத்திக்கிட்டே வரீங்க. தொடக்கத்திலிருந்தே நான் வர அம்மா உணவகத்தினுடைய அந்த பெயர் பலகை எடுத்து போட்ட ஒரு கட்சி நிர்வாகியின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். ஒன்று.
அடுத்த ஒரு நிகழ்வுக்கு அப்படியே நம்ம வந்தோம்னா, நீங்க சொன்னதுதான். கலைஞரினுடைய பெயரையே திருவாரூர் வைக்கப்படவில்லை. அதையும் ஒத்தி வைக்கிறார்ன்னு. அப்படியே ஒரு நிகழ்வு வந்தோம்னா, பேனா சின்னம் வைக்கப்படும் கடலில்னு சொல்றோம். அது வந்து பலத்த எதிர்ப்பு, நிதி நெருக்கடி அப்படியெல்லாம் எழுந்த பிறகு, அது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதுவும் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம பெருந்தன்மைன்னு எடுத்துக்கிறதா? இல்ல ஒரு இயலாமை, ஏதோ ஒரு ஆளுமை திறனற்றதுன்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல, இல்ல, இல்ல. அதாவது ஒரு திட்டமிட்டு சதி செய்து இந்த அரசாங்கத்திற்கு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்று சில பேர் கருதுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக திராவிட இயக்கத்தை தீர்த்து கட்ட வேண்டும் என்று தெரிகிறார்கள். தமிழ் தேசியம் என்கிற பெயரால பெரியாரின் பெயரை உச்சரிக்க யோக்கியதை இல்லாத சில புறம்போக்கு பயல்கள், பொறுப்பில்லாத போக்கிரிகள் தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திராவிட இயக்கம் என்கிற ஆகாயத்தை அழுக்காக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காலம் ஒன்றும் அதிகமாகிடாது. ஆனால் அவர்களுடைய வாய்க்கு நாம் அபலாகிவிடக்கூடாது என்பதிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசு என்கிற கட்சி கடமையை மீறாத கட்சி, கட்டுப்பாட்டை காக்கிற கட்சி, கண்ணியத்தை பேணுகிற கட்சி, இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் அதற்கு அமைதி காக்கிறார். கலைஞருக்கு கடலில் பேனா நினைவு சின்னம் வைக்க வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் எடுத்த முடிவு நியாயமான முடிவு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் எழுதியும் பேசியும் வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். அண்ணா தான் அதற்கு எல்லாவற்றுக்குமே எங்களுக்கு முதலாகவும் இருந்தார், மூலமாகவும் இருந்தார். ஒரு கலை இலக்கியத்தை தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற யுக்தியை அண்ணா தான் தொடங்குகிறார். அண்ணா தொடங்கி வைக்கிறார். அதை அண்ணாவின் தம்பிமார்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாவலரோ, ஈரா செழியனோ, கடலூர் இளமெழுதியோ, பெரும்பேச்சாளர் மதியழகனோ, சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசோ யாரும் அதை பின்பற்ற முடியலை. அதை பின்பற்றி வெற்றி பெற்ற ஒரே தலைவர் கலைஞர் தான். கேட்டிங்களா? இனி ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் 8ஆம் வகுப்பு தாண்ட முடியாத ஒரு தலைவர் இந்த நாட்டில் தமிழ் கற்ற முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் பெருமக்களை தொடுவதற்கு தயங்குகிற ஒரு தொல்காப்பியத்தை எடுத்து இந்த நாட்டில் தொல்காப்பிய பூங்கான்னு படைக்கிறார். உலகத்தில் அதிக பேர் படித்த நூல் பைபிள், குர்ஆன், பகவத்கீதை என்பதை தாண்டி 1917 யுகப்புரட்சிக்கு அடியெடுத்து தந்த மேக்சிம் கார்க்கினுடைய தாய் என்கிற நாவல் தான். என்னுடைய பேரனுக்கே அவனுக்கு அந்த மேக்சிம் கார்க்கின்னு தான் பேர் வச்சேன். அந்த எழுத்தாளனுடைய புதினத்தை தமிழில் தருகிறார் கலைஞர். அவருக்கு உயரம் எப்படின்னு புரிஞ்சுக்கிடுங்க. அது மாதிரி பரிமேலழகர் தொடங்கி பேராசிரியர் டாக்டர் மூவா வரை தமிழுக்கு பல பேர் குரலுக்கு உரை தந்து விட்டார்கள். ஆனால் அது மக்களிடத்தில் போய் ரீச் ஆச்சான்னா ரீச் ஆகலை. ஏன்னா அந்த நடை மக்களுக்கு வசமாகலை. அவங்கள குறை சொல்லக்கூடாது. எல்லா உரையும் நான் படிச்சிருக்கேன். அதில் நல்ல உரை எதுன்னு கேட்டால் நாவலர் உரை. நல்ல உரை எதுன்னு கேட்டால் ராவணகாவியம் தந்த புலவர் குழந்தையின் உரை. அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருறதுக்கு ஏதோ ஒரு தடை இருந்துச்சு. இன்னைக்கு குறளோவியம் என்று அவர் ஒரு தொடராக அதை தொடர்ந்து குங்குமத்தில் எழுதி அது புத்தகமாகி இன்னைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் குறளை புரிந்து கொள்ள வேண்டுமானால், தெளிந்து கொள்ள வேண்டுமானால், தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கலைஞருக்கு குறளோவியம்தான் நமக்கு நல்லதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். பாட்டுக்காகவே படம் ஓடிய காலகட்டம் ஒரு காலகட்டம். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் என்று பேசப்படக்கூடியவர் யாருன்னா தியாகராஜ பாகவதர்.
அவரை தரிசிக்கவே லட்சக்கணக்கான பெண்கள் காத்து நிற்பார்கள். அந்த மகத்தான கலைஞன் அவர் நடித்த ஒரு ஹரிதாஸ் என்கிற படம் ஒரு தீபாவளிக்கு வெளிவந்து 3 தீபாவளியை கண்டதற்கு பிறகுதான் தியேட்டரை விட்டு வெளியேறுது. அது அவருடைய பாட்டுக்கு, அவருடைய கந்தர்வ குரலுக்கு தமிழ்நாடு கொடுத்த மரியாதை. படத்திற்காகவே பாட்டு ஓடும் என்கிற தமிழ்நாட்டினுடைய திரைச்சூழலை பராசைத்து, சிங்க தமிழ்நாடே நீ சிலந்தி கூடாகானது எப்பொழுதுன்னு கலைஞருடைய பேனா அப்படி எழுத ஆரம்பித்தது தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் குருதியில் புத்துணர்ச்சி பிறந்தது. பாட்டுக்காக படம் ஓடிய காலத்தை உடைத்து நொறுக்கி வசனத்திற்காக படம் ஓடும் என்ற வரலாற்றை எழுதியவர் கலைஞர். அந்த மகத்தான கலைஞருக்கு அந்த பேனா நினைவு சின்னம் அமைத்திருந்தால் எனக்கு இல்லை, எனக்கு பின்னால் வருகிற தலைமுறைக்கு இவர் இதெல்லாம் எழுதினார், அதனால தான் இவருக்கு வச்சாங்கன்னு அடுத்த தலைமுறைக்கு பாடம் கற்பிக்க முடியும். அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்படாத அழுக்கு பயல்கள் அதையும் குறை சொன்னார்கள். அண்ணன் ஸ்டாலின் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டார். தமிழ் தேசியம் குறித்து பேசுனீங்க. திராவிடர்களை, திராவிட கொள்கைகளை அழிப்பதற்காக தான் தமிழ் தேசியம் வந்து இங்கே பேசப்படுகிறது, அவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பேசுனீங்க. இந்துத்துவாவை காட்டிலும் தமிழ் தேசியத்தை பார்த்து திராவிடர்கள் அஞ்சுறாங்களோ அப்படின்னு, ஒரு திராவிட இயக்கங்கள் அஞ்சுதோ அப்படின்னு ஒரு ஐயம். நாங்கள் இந்துத்துவாவை பார்த்து நாங்கள் பயப்படலை, புரியுதா? அண்ணாமலை பார்த்து நாங்கள் பயப்படலை, இந்துத்துவா பார்த்தும் பயப்படலை, அமித்ஷாவை பார்த்தும் பயப்படலை, அமலாக்கத்துறையை பார்த்தும் பயப்படலை. திமுகவுக்கு வந்து சேர வேண்டிய வாக்குகளை வழிமறிப்பதற்கு வாய் பிளந்து நிற்கிற ஓநாய்கள். நீ என்ன தமிழ் தேசியம் பேசுகிறாய்? நாங்கள் பேசாத பேச்சா? 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்த நாங்கள் நாடு கேட்கக்கூடாது என்று கேட்டவர்கள் நாங்கள். காலம் தோல் உரிக்க இந்தியா என்கிற நாடு உருவாக்கி ஒன்றியம் என்று ஒன்று வந்ததற்கு பிறகு ஒரு சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்த அவர்கள் முயலுகிற பொழுது எங்களுடைய திராவிட நாடு கோரிக்கை அதற்கு இடையூறாக இருக்கிறது என்று நேரு கருதினார். இந்தியா சைனா யுத்தத்தின் பொழுது அண்ணாவிடத்தில் அவர் பகிரங்கமாக கேட்டார், நாட்டுக்கே ஆபத்து வந்து விட்டதே, பிரிவினை யார்கிட்ட கேட்க போறீங்கன்னு கேட்டார். அண்ணா வேலூர் வெஞ்சிரையில் இருந்து வெளியே வந்து நேரு இப்படி என்ன கேட்கிறார், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு, அதற்கு ஆவி துறப்பம் என்று கருதிய தொண்டர்கள்ட்ட அண்ணா கன்வின்ஸ் செய்தார். வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், சுவர் இருந்தால்தான் சித்திரத்தை எழுத முடியும், மலர் இருந்தால்தான் மனத்தை நுகர முடியும், நாடு இருந்தால்தான் பிரிவினை கேட்க முடியும். நாம் யாரிடத்தில் கேட்கப் போகிறோம்? நேருவிடத்திலா சைனாவிடத்திலா என்றொரு கேள்வி எழுகிறது. ஆகவே நாட்டு பிரிவினை கைவிடுகிறேன், கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றனன்னு சொல்லி அண்ணா ஒரு படி இறங்கி இந்த நாட்டுக்காக அதை செய்தார். நீ அதுதான் உன்னுடைய நோக்கமா? நீ என்ன செய்துட்டு இருக்க? நீ பெரியாரை கொச்சைப்படுத்துகிறாய். மணி தொட்டிலில் கிடந்த பொழுது பூமி உருண்டை பற்றி கவலைப்பட்டவன் தந்தை பெரியார். நீ அவரை கொச்சப்படுத்துற. நீ ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவின் மீது நீ அவதூறுகளை அள்ளி பொழிகிறாய். இந்த நாட்டில் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒரு அரை நூற்றாண்டு காலம் ஒரு இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய காவிய தலைவர் கலைஞரை நீ தாறுமாறாக பேசுகிறாய். ஆகவே எவனிடத்திலோ நீ பெற்றுக்கொண்ட பிச்சை காசுக்காக நித்தமும் குறைத்து கொண்டிருக்கிற ஒரு ஓனாய் தான் தமிழ் தேசியவாதிகள். இவர்களை தமிழர்கள் நம்ப மாட்டார்கள். நீங்கள் சொல்ற எல்லா விஷயத்தையும் பேசினது வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானவர்கள். ஆனால் எந்த இடத்திலும் அவருடைய பெயரை நீங்க குறிப்பிட இல்லை. என் உயரத்துக்கு அவருக்கு பெயரை நான் சொல்லக்கூடாது. நான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசியவன், லட்சியத்திற்காக பேசியவன், லட்சியத்திற்காகவே வாழுகிறவன். ஆனால் அச்சம் இல்லை. நான் ஒருவேளை சீமானுடைய பெயரை இல்லை அச்சமெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் அவன் பேரை சொல்லக்கூடாது. நான் தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறைச்சாலைகளில் 7 சிறைச்சாலைகளில்
வாசம் செய்த ஒரே ஆள் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத் தான். அதனால பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சமீப காலமாக நீங்க பேசுறப்ப கூட சொன்னீங்க, திருவாரூர்ல ஆபாசமாக மேடை போட்டு ஆபாச வார்த்தைகளால் பேசினாங்க அப்படின்னு சொல்லி. சமீப காலமா சமீபத்தில் ஒரு திமுகவினுடைய பேச்சாளர் கூட கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அப்புறம் விடுவிக்கப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்டு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் திமுக தரப்புல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த பேச்சாளர் பேரு வைக்கப்பட்டிருக்கு. சைதை சாதிக்கு இவர்கள் பேசுகிற பேச்சில் நீங்களும் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ 1-2 வார்த்தைகள் நான் ஒன்றும் சொல்லலையே. இல்ல சில 1-2 வார்த்தைகள் இல்ல அனாதைகளை அப்படித்தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்தது. அந்த கலாச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? அது சரியாது? அந்த மாதிரி சரியே கிடையாது. பேசுறதுக்கு நிறைய செய்தி இருக்கு தம்பி, நிறைய செய்தி இருக்கு. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுக்காக நிறைய பேச வேண்டியது இருக்கு. இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழல் கெட்டுவிட்டது. இந்த நாட்டினுடைய பசுமை பட்ட பகலில் வேட்டையாடப்படுகிறது. ஒரு பொறுப்பற்ற தலைமுறை உருவாகி கொண்டு வருகிறது. ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்டிருக்கிறான் இந்த நாட்டின் இளைஞர்கள். அவர்கள் கண்விழிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டில் நிறைய பேசணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு 4 தலைவர்கள் பற்றி மட்டும் உங்ககிட்ட அவங்க பேர் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஓரிரு வரிகளில் உங்களுடைய வார்த்தைகளாக வந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் புதிய நம்பிக்கை. அண்ணாமலை, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இடைச்செருகல், ஒரு இடையூறு. எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவைப்படாத ஒரு தொங்கு சதை. சீமான், தரம் கெட்டவர் என்பதை விட உரம் கெட்டவர், ஜனநாயக பண்பில்லாதவர். நடிகர் விஜய், ஒரு ஒரு 1 கோடி மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவர். அவர் அரசியல் களத்துக்கு வர இருக்கிறார். வெல்வாரா என்பது அவர் என்ன சொல்வார் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. நரேந்திர மோடி, பித்தார கள்ளன், விளம்பர பிரியன், இந்தியாவினுடைய கோபுர பெருமை குட்டிச்சுவராக்கியவர், விளிம்பு நிலை மக்களினுடைய கனவில் நித்தமும் கல்லறைகிறவர். ராகுல் காந்தி, இந்திய துணைக்கண்டத்தில் எந்த தலைவர்களும் இப்படி உழைத்ததில்லை என்கிற அளவிற்கு தேசிய அளவில் ஒரு யாத்திரை நடத்துகிறார். அந்த யாத்திரையின் முடிவு பாரதிய ஜனதாவுக்கு இறுதி யாத்திரையாக அமையும். ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற குடும்பத்து பிள்ளை எந்த ஆசாபாசங்களுக்கும் அடிபணியாமல் இந்த நாட்டில் ஒரு ஜனநாயகம் உயிர்ப்போடு இருப்பதற்காக உலவி வருகிற மேகம் தம்பி ராகுல் காந்தி. உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கும் சார். அதுவும் நீண்ட நாட்களாக உங்களை நிறைய நேர்காணல்கள் எங்களால் பார்க்க முடியாமல் இருந்தது. இருந்தாலும் எங்களுடைய அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய இல்லத்திலேயே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை, அரசியல் சூழல்களை, வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செஞ்சீங்க. உங்களுக்கு அக்காடு வாய்ஸ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். அக்காடு வாய்ஸுக்கு நன்றி.